இதே பொதுச்செயலாளரிடம் ஒரு முறை சந்தர்ப்பத்தை கொடுத்து பாருங்கள். கொங்கு நாடு தனி நாடாக வீடு கொண்டு எழும். அப்பொழுது தெரியும் கொங்கு நாட்டு சொந்தங்கள் எவ்வளவு சிறப்பாக இருப்பார்கள். இந்த தென்னை விவசாயம் நம்பி இருக்கும் விவசாயிகள் எவ்வளவு சிறப்பார்கள் என்று இருப்பார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாநில செயற்குழு உறுப்பினர் அரூர் செந்தில் முருகன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநாட்டிற்கு வந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் என் முதல் வணக்கம். மற்றும் எங்களுடைய தருமபுரி மாவட்டத்தின் போதிய மழைநீர் இல்லாத காரணத்தினால் மிகவும் வறட்சியான மாவட்டமாக நம்ம கொங்கு மண்டலத்திலே மிகவும் வறட்சியான மாவட்டமாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தை அன்னார் அவர்கள் நம்முடைய கொங்குவின் கதாநாயகன் அவர்கள் இந்த மாநாட்டின் வாயிலாக எங்களுடைய தருமபுரி மாவட்டத்திற்கு ஒரு தொழிற்சாலையோ அல்லது ஏதாவது இங்கே ஏதாவது சேலம், தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இருக்கிற தொழிற்சாலைகள் போல் எங்களுடைய தருமபுரி மாவட்டத்தையும் கொங்கு இங்கே இருக்கிற பணக்கார நாடு மாவட்டங்கள் போல் எங்களை உருவாக்குமாறு மிகவும் பரவலாக கேட்டுக்கொண்டு மற்றும் இந்த மாநாட்டின் அழைப்பை ஏற்று இங்கு வந்த எங்களுடைய தருமபுரி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஒன்றிய மாநில நிர்வாகிகள் மற்றும் இந்த எங்களுடைய தீரன் சின்னமலை அறக்கட்டளையின் சார்பாக அரசு ஊழியர்கள் மிகவும் வேகமாக எங்களோடும் அதிகமாக வேலை செய்து எங்களுக்கு பெரும் உறுதுணையாக இருந்தமைக்கு அவங்களை பொற்பாதங்களை தொட்டு நான் மிகவும் வேண்டிக் கொண்டு என்னை பேச வாய்ப்பு அளிப்பதற்கு மிகவும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாநில அமைப்பாளர் அரூர் டாக்டர் ஏ கே ராமசாமி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக திருமதி கிருஷ்ணவேணி, தாராபுரம் கந்தசாமி, காங்கேயம் சக்திவேல் ஆகியோர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வளர்க கொங்கு சமுதாயம், வாழ்க தீரன் சின்னமனை புகழ். கடல் அலையா என்று பிரமிக்கும் வலையிலே லட்சோதி லட்ச மக்களை கொண்ட பல லட்ச மக்களை கொண்ட இந்த சிறப்பு மிக்க எழுச்சி மாநாட்டினுடைய கதாநாயகன் நமது பொதுச் செயலாளர், தவ புதல்வன், கொங்கு செம்மல், கொங்கு நாட்டு தளபதி, கொங்கு வம்சத்தை காக்கும் காவல் தெய்வம், உலகை காக்கும் பரமேஸ்வரன் பெயரை கொண்ட அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே, பல ஆண்டுகளாக இந்த அமைப்பை கட்டி காத்து வரும் பெரியவர், இந்த கூட்டத்தின் இந்த மாநாட்டினுடைய தலைவர் தேவராஜன் அவர்களே, என்னுடைய என் உயிரினும் மேலான கொங்கு சொந்தங்களே, சமுதாயத்தின் தங்கங்களே, நாட்டின் கணக்கிடங்களா சொத்துக்களே, முத்துக்களே, கொங்கு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம். அனைவருக்கும் தேனினும் இணைய கரும்பினும் சுவையான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விவசாயிகள் பயிரிடக்கூடிய ஒவ்வொரு தொழிலும் உற்பத்தியாகக்கூடிய பொருள் எல்லாம் நல்ல விலைக்கு ஆண்டு முழுவதும் விற்க முடிகிறதா என்று சொன்னால் முடிவதில்லை. அதற்கு காரணம் பருவங்கள். சில நேரங்களிலே பொருள் விளைகின்றது, சில நேரங்களிலே விளைவது இல்லை. விவசாயி விற்பது மட்டுமல்ல, அந்த பொருளை வாங்கி உபயோகிப்பவர்களும் கூட ஒரே மாதிரி ஆண்டு முழுவதும் ஒரே விலைக்கு வாங்க முடிவதில்லை. ஆகவே விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளையும் சரி, அந்த பொருளை வாங்கி உபயோகிக்கக்கூடிய கன்சியூமர்ஸும் சரி, ஆண்டு முழுவதும் ஒரு பொருளை கிடைக்க பெற வேண்டும், நியாயமான ஒரே விலைக்கு கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்றால் அந்தந்த ஊரிலே தமிழகம் முழுவதுமாக எங்கு பார்த்தாலும் குளிர்சாதன கிடங்குகள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக தமிழகத்திலே அதிகமாக காய்கறிகள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒட்டன் சேத்திரத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய தலைவாசல் ஆத்தூர் பகுதியிலே குளிர்சாதன கிடங்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. காரணம், அங்கே பல லட்சம் விவசாயிகள் அந்த விவசாய தொழிலை செய்து காய்கறி உற்பத்தி செய்து இன்றைக்கு உலகளவிலே சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சார்ந்த 3 மாவட்டங்களுக்கு முறையான அங்கே இருக்கக்கூடிய 3 மாவட்டங்களுக்கு அங்கிருந்து பொருளை சப்ளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அங்கே எல்லாம் குளிர்சாதன கிடங்குகள் வேண்டும். அதற்கும் மேலாக
அங்கே அருகிலே இருக்கக்கூடிய 2800 ஏக்கர் நிலங்கள் ஆட்டுப்பண்ணை என்ற பெயரில் சும்மாவே கிடைக்கின்றது. அந்த நிலங்களை எல்லாம் மருத்துவக் கல்லூரி, விவசாய கல்லூரி, ஆராய்ச்சி நிலையங்கள் என்றெல்லாம் அமைத்து கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக ஆத்தூருக்காக வேண்டி சேலத்திலே இருந்து கடலூர் வரை, கோகனைக்கல்ல இருந்து வைசிஷ்டா நதி என்ற ஒரு நதிக்கு இணைப்பு கொடுப்போமானால் பல லட்சம் விவசாயிகள் கடலூர் வரை பயனடைவதற்கு ஏதுவாக இருக்கும். குடிநீர், விவசாயம் அத்தனை செயல்களும் இருக்கும். எல்லாவற்றை விட கொங்கு நாட்டு இங்கே மேடையிலே பார்க்கும்போது சொன்னார்கள், போர்முனை ஏர்முனை கையிலே, ஏர்முனை நமது கொங்கு கையிலே என்று சொன்னார்கள். ஆம், அந்த ஏர்முனை நன்றாக இருக்க வேண்டும், போர்முனை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த விவசாயம் செய்வதற்கு நீர் ஆதாரம் வேண்டும். அதற்கு இந்திய நாட்டினுடைய நதிகள் தேசியமயமாக்கப்பட்டு இணைக்கப்பட வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வது, என்றைக்கு இந்திய நாட்டினுடைய நதிகள் இணைக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் அப்துல் கலாம் கண்ட கனவு நிறைவேறும், நமது நாடு காமராஜர் கண்ட கனவு நிறைவேறும். நமது பொதுச் செயலாளர்களுடைய கரங்களை வலுப்படுத்தி பொதுச் செயலாளர் அவர்கள் மத்திய மாநில அரசுகளோடு போராடி நமக்கு அத்தனை வசதியும் செய்து கொடுத்து கொங்கு வளம் பெற செய்ய நாம் எல்லோரும் உறுதுணையாக இருப்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையினுடைய மாநில பொருளாளர் அம்மையப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையினுடைய அமைப்பாளர் மறைந்த அரூர் முத்து கவுண்டர் அவர்களுடைய மகன் திருமர் முத்து ராமசாமி அண்ணன் அவர்களை வருக வருக என அன்போடு உங்கள் சார்பிலே இருகரம் கூப்பி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக கொங்கு வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொருளாளர் ஆத்தூர் பிரபாகரன் அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கொங்கு நாட்டின் பாரம்பரியம் கலாச்சாரம் காத்து கொங்கனின் மானம் காக்க வந்த கொங்கு வேளாளர்களின் ஈசனாகிய தளபதியாரே, கொங்கு நாட்டு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வந்த எழுச்சி நாயகனே, எங்கள் இனம் காக்க வந்த ஈசனே, தீரன் வீர வாரிசே, எங்கள் வாளில் ஒளியேற்ற வந்த வசந்த மலரே, வாடா முகமே, கொங்கு நாட்டின் தங்க மகனே, காளிங்கரானின் வழிவந்த நீர்ப்பாசன நாயகனே, கொங்கு வேளாளர் மக்களை மிகவும் பிற்பத்தோர் பட்டியலில் சேர்க்க நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு பெரும் உறுதியாக இருக்கக்கூடிய கொங்கு சொந்தங்களே, மீண்டும் இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று ஈசனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கொங்கு சொந்தங்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது குழந்தைகளுக்கு பள்ளி கல்லூரிகளில் நல்ல ஒரு மதிப்பெண் கூட இருந்தால் கூட நமக்கு எம்பிசிங்கிற முக்கியமான ஒரு தேவைப்படுகிற காரணத்தினால் அனைத்து மக்களுடைய உதவியோடு பொதுச் செயலாளர் மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். என்றும் நம்முடைய ஒத்துழைப்பு பொதுச் செயலாளருக்கு இருக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கோவை மாநகர மகளிரின் சார்பில் திரு தமிழ்செல்வி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆளப் பிறந்தவர்கள் கவுண்டர்கள், பிறர் அன்புக்கு அடங்கி போவார்கள், மிரட்டலுக்கு அடங்கி போக மாட்டார்கள். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கோவை மாநகர மாவட்ட இந்திய திருநாட்டின் முதல் சுதந்திர போராட்ட வீரரும் வாழும் தெய்வம் தீரன் சின்னமலை கவுண்டரின் வீர வாரிசுகளே,
வாய்க்கால் வழியே வரலாறு படைத்திட்ட 20ஆம் நூற்றாண்டின் பொறியியல் நிபுணர் காளிங்கராயன் வழிவந்த கொங்கு சொந்தங்களே, தன்னையும் தன் குடும்பத்தையும் தாண்டி கொங்கு நாட்டில் புது யுகம் படைத்திட புறப்பட்டு தேனீக்கள் போலும் அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கும் கொங்கு தளபதி கொங்கு வேந்தன் எழுச்சி நாயகன் வரலாற்று சிறப்பு முக்கிய எங்கள் அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களே, அனைத்து சமூகமும் மற்றும் சமுதாய மக்களையும் ஒன்று சேர்த்து புதியதொரு சமுதாயம் அனைத்து வசதிகளும் நிறைந்திட்ட உள்கட்டமைப்பை கொண்ட கொங்கு நாட்டை உருவாக்கி அதன் இடங்களை கொங்கு நாடு பாதுகாப்பு கலாச்சார மாநாட்டில் நிகழ்ச்சி நடத்திட்ட பல்வேறு ஏழை எளிய மாணவியர்களுக்கு இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு இன்ஜினியர் கல்லூரியை நினைத்து பார்க்க முடியாமல் இருந்த நம் கவுண்டர் சமுதாயம் வருஷம் 500 பேர் இலவசமாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்லூரி தாளாளர்களுக்கு இந்த மாநாட்டின் சார்பில் நீங்கள் உங்கள் கரகோஷங்களை பலமாக அளிக்க வேண்டும். முயற்சியின் பாதை கடினமானது, ஆனால் முடிவுகள் இனிமையானவை. வெற்றியானவருக்கு இலக்குகள் முக்கியம் இல்லை, ஆனால் வரும் இடைஞ்சல்கள் பெரியதில்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பல்லாயிரம் செலவுகள் செய்து பல மணி நேரம் கண்ணுக்கு தூக்கம் இல்லாமல் செலவு செய்து வைக்கப்பட்டிருந்த நம்மளுடைய ஃப்ளெக்ஸ் போர்டில் அவங்கள திட்டக்கு வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி கிழிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி மனிதர்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் நம்மளோட கோரிக்கை என்னவென்று, நீ அரசாங்கத்தில் ஒரு ஊழியன் தானே, அங்க போய் கவுண்டர் சமுதாயத்துக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை என்று நீ மேஜையை தட்டி என்னைக்கு பேசுகிறாயோ அன்னைக்கு தான் கவுண்டர் சமுதாயத்தில் உண்மையாக பிறந்தவன். ஒரு தாய் கவுண்டனுக்கு கவுண்டச்சிக்கு பிறந்திருந்தா பிளக்ஸ் போர்டை நீ கிழிச்சிருக்க மாட்டேன். அட இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, கோவை மாநகரத்திலே நடந்த திண்ணை கூட்டத்தில் நீ அரசாங்கத்தில் ஆளுங்கட்சியில் உனக்கு ஒரு பொறுப்பு வேணும், மரியாதை வேணும், பணம் வேணும்னு நீ இதை பண்ற. எங்க தலைவர் எதுக்கு பண்றாரு தெரியுமா? கோவை மாநகரத்தில் நடந்த திண்ணை கூட்டத்தில் சொன்னார், நான் முதல் பொறுப்பேற்று ஊராக சென்ற போது 20 பேர் 2 பேர் 3 பேர் மட்டும்தான் இருப்பாங்களாமா. ஆனால் அதுக்கும் சடையாமல் ஊராக சென்று உங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையும் சேர்த்து பார்க்க எனக்கு உள்ளுக்குள்ள ஆசை உருவாச்சு. எனக்கு கொங்கு சொந்தங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்னு. நாளைக்கு அவர் கடைசியாக சொன்ன வார்த்தையை நான் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்குங்க கொங்கு சொந்தங்களே. நாளை என் இறுதி ஊர்வலத்தில் உங்கள் அத்தனை பேரின் முகங்கள் எனக்காக கண்ணீர் வடிக்கும் என்று கூறினார். இவர் அரசியல்வாதியா இல்ல ஒரு சமுதாயத்துக்காக பாடுவரோட ஃப்ளெக்ஸை கிழிக்கிறவன் நீ அரசியல்வாதியா சொல்லு அண்ணா. அப்படி நாங்கள்லாம் இருக்கும்போது அவ்வளவு சீக்கிரம் உங்களை வழி அனுப்பி வைக்க மாட்டோம். உங்க கையால எங்களுக்கு மலர் வளையம் வைத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போவீங்க. கொங்கு செல்வங்கள் வாழ்க்கையில் வெல்வதற்காக நீங்கள் விழுதுகளாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையுடன் இணைந்து எதிர்காலத்தில் வாழ்வில் வளம் பெற வேண்டும். உங்களாலும் முடியாது, எங்களாலும் முடியாது, நம்மால் மட்டுமே முடியும் என்ற தாரக மந்திரத்தை சொன்ன விடியும் என்று விண்ணை நம்பு. நாளை காலையில் நம்ம எந்திரிப்பன் தான் படுக்கிறா. அத்தனை நல்லவன் போய் நைட்டில் 2 மணிக்கு ஃப்ளெக்ஸ் கிளிக்கலாமா? 1 மணி வரைக்கும் எங்கள் வாழ்ல உட்காந்துக்கிறோமியா? 3 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா தலை எடுத்துட்டு போயிட்டானுங்க. இப்போ நேரம் வாங்க, அட இங்கே தான் இருப்பீங்க, ஃப்ளெக்ஸ் கிழிச்சவங்க இங்கே தான் இருப்பீங்க, வாங்க நாங்கள் கூப்பிட்டு நிற்கிறோம். அண்ணா ஈஆர் ஈஸ்வரன்னா நின்னுங்க உங்கள் தலையை எடுக்கிட்டு. நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறவாங்க. அட நைட்டில் போய் அந்த வேலையும் செய்யக்கூடாது. இன்னைக்கு நைட் போனோன்னே உன்ற பொண்டாட்டிக்கு எந்த சீலை பிடிக்குதோ அதை எடுத்து வச்சு கத்திரிக்கோள் வெட்டிட்டு உன்னை பைத்தியக்காரன் முடிவு பண்ணி டைவர்ஸ் பண்ணிடுவான். ஏன்னா இன்னையோட நீ ஒரு 10 பேர்த்துக்கு உதவியாரு. 10 பேர் சேர்ந்து 1000 500 போட்டு ஒரு மாநாட்டை நான் சொன்னபடி 25 லட்சம் பேர்த்த கூட்டி காட்டும். நான் தாடா கவுண்டர். நீ நைட்ல பிளக்ஸ் கிழிச்சவன் கவுண்டர் நாடா கேட்கறேன் நானே. என்னைய எல்லாரும் சொன்னாங்க நேற்று வரையில், அம்மனி கொஞ்சம் அதிகமாக பேசிடாதேன்னு. ஏன்னா ஃப்ளெக்ஸ் கிழிச்சா எனக்கு பிடிக்காதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதிகமாக என்னத்து பேசுறது? நீ கிழிச்சு போட்டு மானம் கட்டினாய் ரோட்டில் ஒழிஞ்சிட்டு இருக்கிற நேரம் நிற்க வேண்டியதாண்டா.
ஒரு கல்யாணம் பண்றான், 1000 பேர்த்த கூட்டி ஒரு பிள்ளைக்கோ பள்ளிக்கோ கல்யாணம் பண்றான். அது எவ்வளவு சிரமம். வாழ்க்கையில் கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார். ஆனா ஒரு தனி ஆளா இருந்து ஊர் ஊரா சுற்றி தேனீக்களா இத்தனை கவுண்டர்களையும் இத்தனை ஜாதி சமுதாய மக்களையும் ஒன்று சேர்த்து இருக்கிறாரே எங்கள் காட ஈஸ்வரர், அவரை நீ தலை எடுத்துட்டு போறியா? நம்மால் முடியும் என்ற தாரக மந்திரத்துடன் வீர நடைபோட்டு செயல்படும் கொங்கு வேந்தன் அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் தலைமையில் அணிதிருவோம். ஈஆர் ஈஸ்வரன் அவர்களே, நீங்கள் ஏந்தி இருக்கும் இந்த வழிகாட்டுதல கொங்கு நாட்டுக்கு விடிவு ஆணையிடுங்கள். நாங்கள் ஆர்ப்பரித்து நிற்கிறோம். கொடுவாள் முனைகளும் சந்திக்கின்றோம், கோட்டு முனைகளும் சந்திப்போம், தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்து என் வாய்மொழியை இதுவரை அமைதியாக கேட்ட உங்களுக்கும் என் சொந்தங்களுக்கும் நன்றி பாராட்டி 40வது வார்டு சார்பாகவும் தலைவர் செயலாளர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மக்கள் சார்பாகவும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து வருகின்ற பேச்சாளர்கள் அத்தனை பேரும் 2 நிமிடத்துக்குள் தங்களுடைய உரையை தயவு செய்து முடித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையினுடைய பொருளாளர் பேச அழைக்கின்றோம். திருப்பூர் கிழக்கு மாவட்டம் கந்தசாமி அவர்களையும் திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் காங்கேயம் சக்திவேல் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த அரசியல் எழுச்சி மாநாட்டினுடைய தலைவர் அவர்களே, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆருயிர் தம்பி ஈஆர் ஈஸ்வரன் அவர்களே, பேரவையினுடைய தலைவர் செலியன் ஐயா அவர் காலத்திலிருந்து அவரோடு உறுதுணையாக இருந்த இந்த கொங்கு வேளாளர் கவுண்டர் பேரவை கட்டி காத்த திருச்சி தலைவர் ஆர்டி அவர்களே, பேரவை தலைவருடைய மறைந்த செலியனாருடைய புதல்வர் செம்பியன் அவர்களே, இன்னும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை மாநில மாவட்ட ஒன்றிய கழக பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் கரூர் மாவட்டத்தின் சார்பாகவும் பேரவையின் சார்பாகவும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாநாடு இவ்வளவு பெரிய மாநாட்டை நாம் இன்று கூட்டியிருக்கின்றோம். காரணம், நம் சமுதாயத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருவாயில் 48-49 விழுக்காடு இந்த கொங்கு சமுதாயம்தான் ஈட்டி கொடுக்கின்றது. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதி திருப்பூர் மாநகர மாவட்டம், கோவை மாநகர மாவட்டம், கரூர் ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும் எந்த விதமான வசதியும் இல்லை. அதே நேரத்தில் இங்கே வசூலிக்கின்ற வரியானது பிற மாவட்டங்களுக்கு செலவு செய்கின்றார்கள். இங்கே நமது கொங்கு மண்டலத்தினுடைய பகுதியிலே எந்த விதமான ஒரு காரியமும் எந்த அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருந்தாலும் சரி, நமது கொங்கு மண்டலத்தை ஒவ்வொரு காலத்திலும் புறக்கணித்து வருகின்றார்கள். ஆகவே நமது இளைய சிங்கம் ஈஆர் ஈஸ்வரனுடைய தலைமையில் நாம் மிக அற்புதமாக இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதன் வாயிலாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே ஈஸ்வரனுடைய தலைமையில் ஒரு அருமையான அணி அமைத்து அந்த அணியிலே சில பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து இந்த கொங்கு மண்டலத்துக்கு வேண்டும் என்ற சலுகைகளை பெற்று தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு, நேரம் ஆனபடியால் என்னுடைய இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் தாராபுரம் ராசேந்திர கந்தசாமி அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம். அடுத்தபடியாக திருப்பூர் புறநகர மாவட்ட செயலாளர் காங்கேயம் சக்திவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருப்பூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக திரு ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு வடிவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கொங்கு நாடு என்றால் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இங்கு கொங்கு சொந்தங்களுக்கும் கொங்கு நாட்டு மக்களுக்கும் இங்கே மிகப்பெரிய திரளான கூட்டத்தில் இந்த மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட
ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் உறுதியற்ற பயனற்ற திட்டமாக இருக்கின்றது. அது பயனுள்ள திட்டமாக மாற்றுவதற்கு அனைவரும் இங்கே சரியான ஒரு திட்டமாக அமையவில்லை. அதை அந்த வேலைவாய்ப்பு திட்டம் விவசாயத்திற்கு பயன்படுத்தி விவசாயம் மேம்படுவதற்கு பயன்படுத்தலாம். ஆக விவசாயிகள் கேரளாவை போல பயனற்ற திட்டமாக இருக்கின்ற இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை விவசாயிகளுக்கு பயன்படுத்துவதோடு கிராம பகுதிகளுக்கு மரக்கன்றுகளை நடலாம். அதன் மூலமாக கொங்கு பகுதியில் மிக செழிப்பான ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். ஆனால் மத்திய அரசோ மாநில அரசோ தற்போது அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பயனற்ற திட்டமாகவே மக்களுடைய உழைப்பை வீணடிக்கக்கூடிய திட்டமாக அமைந்திருக்கிறது. இப்போது அந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்து அந்த பயனுள்ள திட்டமாக மாற்றி மக்களுடைய உழைப்பை மேன்மைப்படுத்த, நாட்டினுடைய வளர்ச்சியை மேன்மைப்படுத்த, அந்த கொங்கு நாட்டின் மக்களை வாழ வைப்பதற்கு விவசாயம் நலிந்தடைந்து கிடைக்கிறது. இந்த அப்படிப்பட்ட தொழிலாளர்களை எல்லாம் முடக்கக்கூடிய திட்டமாக இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மத்திய மாநில அரசு பரிசீலனை செய்து அதை விவசாயத்திற்கும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு, நீர்வளம் பெருக தாராபுரம் பகுதியில் அமராவதி ஆற்றில் 10க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டி நீர்வளத்தை பெருக்க வேண்டும் என்று தாராபுரம் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு, ஈஆர் என்றால் கொங்கு, கொங்கு என்றால் ஈஆர் தான் என்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தெரிவித்துக் கொண்டு நன்றி பெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் திரு சக்திவேல் அவர்களை பேச அழைக்கின்றோம். அடுத்தபடியாக இந்த திருப்பூர் மேற்கு மாவட்ட சார்பில் திரு ராஜேந்திரன் அவர்களையும் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ் வடிவேல் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் எழுச்சி மாநாட்டினுடைய நாயகன் ஈஆர் உட்பட இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் திருப்பூர் புறநகர் மாவட்டம் காங்கேயம் ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, வெள்ளகோயில் ஒன்றிய செயலாளர் லோகநாதன் ஆகியோர் சார்பில் வணங்கி என்னுடைய சிற்றுரை என்னவென்றால், எங்களுடைய திருப்பூர் புறநகர் மாவட்டத்திலே மேலப்பாளையத்திலே தீரன் சின்னமலை பிறந்தார். கோவை செல்லியன் அவர்களும் எங்களுடைய காங்கேயம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியிலே பிறந்துள்ளார்கள். ஆகவே மிகச் சிறப்புமிக்க எங்களுடைய திருப்பூர் புறநகர் மாவட்ட பகுதியிலே சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த நிலப்பரப்பை தன் வீரத்தால் கைப்பற்றி ஓடால் நிலையிலே கோட்டை கட்டி கொங்கு வேளாளரின் மேலிக்குடியை சுதந்திர கொடியாய் பறக்கவிட்ட மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டரின் புகழ் போற்றுவதற்கு உரியது. அவர் சித்திரை மாதம் 9ஆம் நாள் 17/4/1756ஆம் ஆண்டு பைரங்குளத்திலே ரத்தன சர்க்கரைக்கும் பெரியாத்தாளுக்கும் மேலப்பாளையம் அரண்மனையிலே பிறந்தார். ஆக மேலப்பாளையம் அரண்மனையிலே பிறந்து சிறிய வயதிலே துள்ளி திரிந்த அந்த மேலப்பாளையத்தை இன்று நாம் கேட்பது அவருடைய தீரன் சின்னமலையினுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்து திருப்பூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கும்படி இந்த மாநாட்டின் மூலியமாக நான் கோரிக்கை வைக்கின்றேன். ஈரோடு ஓடா நிலையிலே நினைவு தினத்தை கொண்டாடுகின்றோம். அதே பிறந்த தினத்தை மேலப்பாளையத்திலே திருப்பூர் மாவட்டத்திலே அறிவித்து அதை ஒரு மிகப்பெரிய சிறந்த விழாவாக கொண்டாட வேண்டும். சிறு வயதிலேயே கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கி அனைத்து சிலம்பம் உட்பட போர் பயிற்சிகளிலே மிகவும் வெற்றி வீரனாக திறந்த நம்முடைய தீரன் சின்னமலை 19வது வயதிலேயே நம்முடைய கொங்கு படையை கொண்டு திப்பு சுல்தானை எதிர்த்து அந்த காலத்திலே போர் புரிந்தவன். இன்று என்ன கோரிக்கைக்காக நம்முடைய பொதுச் செயலாளர் போராடுகின்றாரோ அந்த கோரிக்கையை தன்னுடைய 19வது வயதிலேயே இந்த
கொங்கு கோமகன் தீரன் சின்னமலை நிகழ்த்தினார். அந்த கோரிக்கை என்னவென்றார், கொங்கு நாட்டினுடைய வருமானம் கொங்கு நாட்டிற்கு மட்டுமே, திப்பு சுல்தானுக்கு வரி கட்ட முடியாது அன்று முழங்கினான் தீரன் சின்னமலை. இன்று பொதுச் செயலாளர் முழங்குகின்றார், கொங்கு நாட்டினுடைய 60% வருமானத்தை கொங்கு மண்டலத்திற்கே செலவு செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆறாத ஒரு தாகமாக இருக்கின்றது. ஆக இந்த கொங்கு நாடு கொங்கு மாநிலமாக மலர்ந்தால் அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் போல் இங்கே நம்முடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தான் முதலமைச்சர் என்று உங்கள் முன் அறைகூவல் விடுத்து எங்களுடைய திருப்பூர் புறநகர் மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி, வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அறிவிப்பு. மேட்டுப்பாளையத்தை சார்ந்த தம்பான் என்கிற கிருஷ்ணமூர்த்தி எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு அருகில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அடுத்தபடியாக திருப்பூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் திரு ராஜேந்திரன் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். இந்த சிறப்புமிக்க கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் அரசியல் எழுச்சி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கும் மக்கள் நாயகன் தவல் புதல்வன் ER ஈஸ்வரன் அவர்களே, இந்த மாநாட்டுக்கு இரவும் பகலும் உழைத்து மாநாட்டை உருவாக்கிய தலைவர் ரோபோ ரவி அவர்களே மற்றும் அவருடன் சேர்ந்து உழைத்த அன்பு நெஞ்சங்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே, என்னுடன் சேர்ந்து இரவும் பகலும் இந்த மாநாட்டுக்காக உழைத்த பல்லடம் ஒன்றிய பொறுப்பாளர்களே, நகர பொறுப்பாளர்களே, மகளிர் அணியினரே, திருப்பூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் இங்கு அலைகடலாய் வந்திருக்கும் எங்கள் கொங்கு சொந்தங்களே, எங்களை எல்லாம் அன்பால் மிரட்டி திண்ணக்கூட்டம் நடத்தி எழுச்சியை ஏற்படுத்திய இளம்பருதி மாமா அவர்களே, ERின் கரத்தை வலுப்படுத்த இங்கு லட்சக்கணக்கில் கூடியிருக்கும் கொங்கு நாட்டு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் திருப்பூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொங்கு நாட்டு மக்களின் வாக்குகளை வாங்கி கொங்கு நாட்டை புறக்கணித்துக் கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்ட இங்கே லட்சக்கணக்கில் திரளாய் வந்திருக்கும் கொங்கு சொந்தங்களே, இந்த கொங்கு மக்களின் ஒற்றுமையை உலகுக்கு காண்பித்து இனத்துக்கு பெருமை சாய்த்த ER ஈஸ்வரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். வரும் காலங்களில் நீங்கள் மனதில் நினைத்தால் நாங்கள் செயலில் காண்பிப்போம். கொங்கு நாட்டு மக்களின் உரிமைகளுக்காகவும் உயர்வுகளுக்காகவும் போராட உங்கள் பின்னால் திருப்பூர் மேற்கு மாவட்டம் போர்படை தளபதிகளாய் இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்தபடியாக திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு S வடிவேல் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். வேலூர் மாவட்ட தலைமை அமைப்பாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள், சென்னை மாவட்ட செயலாளர் திரு இசை பால் அவர்கள், கோவை கிழக்கு மாவட்ட மகளிர் அணியின் சார்பில் திரு கீதா கோகிலம் ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேடை முன் அமர்ந்திருக்கின்ற எங்க அன்பருக்கும் பாசத்துக்கும் உடைய பொதுச் செயலாளர் உட்பட மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளே, இளைஞரணி செயலாளர்களே, மாணவ அணி செயலாளர்களே, மகளிர் அணிகளே, எங்களை எல்லாம் இந்த 2 மாத காலமாக தொடர்ந்து இந்த கூட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக எங்கள் முன் அமர்ந்து வேலை வாங்கி மிகப்பெரிய கூட்டத்தை உருவாக்கி நாங்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், இந்த கொங்கு மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்று எங்கள் முன்னால் அமர்ந்திருக்கும் பொதுச் செயலாளர் உட்பட அனைத்து மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நடத்தும் இந்த அரசியல் எழுச்சி மாநாடு கொங்கு நாட்டிலே வாழுகின்ற அத்தனை சமுதாயத்தினுடைய நல்வாழ்வுக்காகவும் வருங்கால குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவும் இந்த 6 மாத காலமாக எங்களது பொதுச் செயலாளர் அவர் திட்டமிட்டு இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்துவதன் மூலம் இந்த அரசாங்கம் திருப்பி பார்க்க வைத்து நமக்கு தேவையான அனைத்து நல்ல உதவிகளையும் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த மண்ணுக்காக இந்த மண்ணிலே வாழ்கின்ற அத்தனை சமுதாய மக்களுக்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவர் செய்த இந்த வெற்றியின் மூலம் நம் அரசாங்கம் நமக்கு திரும்பி பார்க்க செய்திருக்கிறார் என்பது நம்மளுக்கு சந்தேகமில்லை. நல்லாறு நடைபயணத்தின் மூலம் 50 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்ட நமது பொதுச் செயலாளர் அவர்கள் 3 நாள் நடைபயணம், அந்த நடைபயணத்திலே பொதுக்கூட்டம், மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை
திருப்பூர் தெற்கு மாவட்டம் உடுமலையிலே நடத்தினார். அந்த பொதுக்கூட்டத்திலே அவ்வளவு அருமையாக ஒத்துழைப்பு கொடுத்த மக்களுக்கு முதலில் நன்றி கூறிக்கொள்கின்றோம். திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய அந்த வாழ்வாதாரங்களிலே தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் அவர்களுக்காக தமிழக அரசு கொஞ்சம் கூட செவி சாய்க்காமல் இந்த 6 நாள் டாஸ்மார்க்கை அந்த அணை திட்டத்திற்காக கொடுக்கும் என்று சொன்னால் அந்த அணை திட்டம் நிறைவேறும். ஏனோ கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. அனைத்து விவசாயிகளின் சார்பாகவும் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய விவசாயிகளின் சார்பாகவும் நல்லாறு அணை திட்டத்தை கவனத்தில் எடுத்து நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொறுப்பாளர்களின் சார்பாகவும் குடிமங்கலம், மடத்துக்குளம், உடுமலை நகரம், உடுமலை ஒன்றியத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பூர் தெற்கு மாவட்டத்திலே உள்ள அமராவதி அணை, திருமூர்த்தி அணைகளை தூர்வார வேண்டும். தூர்வாருவதன் மூலம் விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர், தேவையான தண்ணீர் கிடைக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் உள்ள குளம் குட்டைகளை தூர்வாருவதால் நிலத்தடி நீர் மேம்பட்டு விவசாயம் செழிக்கும் என்றும் கூறிக்கொள்கின்றோம். பட்டு கூடு உற்பத்தி அதிகமாக உள்ளதால் திருப்பூர் தெற்கு மாவட்டத்திலே பட்டு விற்பனை மையம் ஒன்று அமைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் அரசின் எழுச்சி மாநாட்டின் மூலமாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். ரயில்வே மேம்பால பணி கடந்த 2-3 வருடங்களாக தாமதித்து வருவதால் அந்த பணியை நீங்கள் செம்மனவே செய்து பொதுமக்களுடைய நல்வாழ்வுக்கு பயன்படுத்த வேண்டும், சிரமத்தை குறைக்க வேண்டும் என்று திருப்பூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். புறவழிச்சாலை உடுமலையிலே திட்டம் போட்டு இந்த அரசாங்கம் ஏன் செய்ய மாட்டேது என்று புரியாமல் நாங்கள் விழிவிதுங்கி நிற்கின்றோம். உடுமலை பைபாஸ் ரோடு புறவழிச்சாலையை உடனடியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். விவசாயத்திற்கு இப்பொழுது போலி உரம் அதிகமாக வருவதால் போலி உரம் தயாரிக்கும் கம்பெனிகளை கடுமையான சட்டத்தின் கீழ் நீங்கள் முதலிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த சட்டம் விவசாயிகளுக்கும் விவசாய சார்ந்த தொழிலாளர்களுக்கும் பயன்படும் என்று கூறிக்கொண்டு எங்களுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய திருப்பூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாகவும் குடிமங்கலம், மடத்துக்குளம், உடுமலை நகரம், உடுமலை ஒன்றியம் சார்பாக இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திருப்பூர் மாநகர மகளிர் அணி சார்பில் திருமதி கோமதி ஈஸ்வரமூர்த்தி அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் எழுச்சி நாயகன் பொதுச் செயலர் ஈஸ்வரன் அவர்களுக்கும் கொங்கு சொந்தம் அனைவருக்கும் மாநகர் மகளிர் அணி சார்பாக வணக்கம். மகளிர்கள் தைரியமாகவும் துணிவோடும் அரசியலுக்கு வந்து நேர்மையான அரசியல் வளர்க்க வேண்டும். நம்முடைய பங்கு மிகவும் முக்கியம், இப்போது தேவைப்படுகிற. ஆகவே கொங்கு நாட்டு மக்கள் அனைவரும் கொங்கு நாட்டு மக்கள் தேசிய கட்சியில் இணைந்து சிறப்பாக செயல்படுவோம். நம் இனத்தை பிற்பட்டோர் பட்டியல் சேர்க்க வேண்டும். நம் குழந்தைகளுக்கு மறுமலர்ச்சி தர வேண்டும். தீரன் சென்னமலைக்கு தெரியும். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மகளிர் அணி மிக அதிகமாக வந்து இந்த கூட்டத்தை மிகவாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திருப்பூர் மேற்கு மாவட்டம் திருமதி விஜயலட்சுமி அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வளர்க கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி. கொங்கு கடலே, கொங்கு அலை கடலே, அதில் கலங்கரை விளக்கு போல் அமர்ந்திருக்கும் ஈஆர் ஈஸ்வரன் அண்ணன் அவர்களே, உங்கள் வழி என்றும் நடப்போம் என்று கூறி வந்திருக்கும் மகளிர் அணியே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் மாலை வணக்கம். அக்கா, எத்தனை பேர் வந்தீங்கனாலும் நாங்க உங்க அத்தனை பேருக்கு போலீஸ், எஸ்ஐ எத்தனை பேர் வந்தாலும் நாங்க பாதுகாப்பு கொடுக்கறோம்னு சொல்லி வந்திருக்கிற கமாண்டா படையே, இளம் வீரர் இளைஞர் அணியே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று கொங்கு மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கும் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக இருக்கும்
விசைத்தறி தானுங்க. இந்த விசைத்தறி பார்த்தீங்கன்னா நாங்க படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்கண்ணா, சொல்லி மாளாது. அது நம்ம அக்கா கூட்டம் படுற பாடுக்குதே, அது அதை விட மேலைங்க. நம்ம குழந்தை குட்டி புள்ள அத்தனை பேரும் அதில் பாடுபட்டாலும் இன்னைக்கு மானமாக வாழ முடியல. என்னைக்கு நம்ம கலங்கரை விளக்கு போல அண்ணன் வந்து அத்தனை பேர் குழந்தை குட்டியில படிக்க வச்சு நம்மளும் அரசாங்க வேலையில வாய்ப்பு எழுதி நம்ம கூட்டத்தை காமிச்சு நம்மளை பிற்படுத்தார், மிகவும் பிற்படுத்தார். சமுதாயத்தில் என்னைக்கு சாவுக்கணுமோ அது வரைக்கும் நாம ஓயக்கூடாதுன்னு சொல்றேன். ஈஸ்வரன் அண்ணனுக்கு கரம் கொடுப்போம், என்னைக்கும் இதுக்கு நாம துணை இருப்போம்னு நான் இந்த நேரத்தில் கூறிக்கிறேனுங்க. இன்னைக்கு இந்த விசைத்தறி தொழிலுக்கு தடையில்லா மின்சாரம் வேணும்னா இன்னைக்கு பல்லடத்துக்கு தெக்க பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் காத்தாடி கரண்ட்டுங்க. இத்தனை காத்தாடி ஓடுதே, நம்மளுக்கு கரண்ட் வழியே எங்க போச்சுன்னு கேட்டாக்க சொல்றாங்க அத்தனையும் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு தாரை வாத்து கொடுத்தது, தடையில்லா மின்சாரத்தை தாரை வாத்து கொடுத்துட்டு நம்ம உள்நாட்டு கம்பெனிகளுக்கு மூடுமா நடத்திட்டு இருக்கிற இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? நாமெல்லாம் இருக்கிறோம், சீக்கிரமா அதை நாம நிலைநாட்டுறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜவுளி சந்தை வேணும் வேணும் வேணும்னு நாம அன்னாடு அத்தனை தறிச்சங்கம் ஸ்ட்ரைக் பண்ணி பார்த்துட்டோம், எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். இன்னும் ஒருத்தருமே அதுக்கான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இன்னைக்கு தறிச்சங்க ஜவுளி சந்தை இன்னைக்கு பல்லட சோமனூர் பகுதியில் வந்ததுனாங்க. இன்னைக்கு ஜவுளி உற்பத்தியாளரும் நாம தான், விசைத்தறி தொழிலாளர்களும் நாம தான், விசைத்தறி ஓட்டுற முதலாளிகளும் நாம தான். இத்தனை பேர் நாமளா இருந்து இன்னைக்கு ஒரு ஜவுளி சந்தை மட்டும் இங்க வந்ததுன்னா நாம அத்தனை பேரோட வாழ்வாதாரமும் கண்டிப்பா மேற்படு. இதுக்கு மட்டும் அரசு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கலினா அதிவிரைவில் ஈஆர் அண்ணன் தலைமையில மிகப்பெரிய போராட்டம் ஒன்று அறிவிச்சு நம்ம சீக்கிரமா கூலி உயர்வும் வாங்கி நம்ம சமுதாயம் முன்னேற பாடுவதற்கு நம்ம கண்டிப்பா துணை நிற்கணுங்க. கொங்கு சொந்தங்களே, இனியாவது யோசியுங்கள். கரடு முரடான முன்னேற்ற பாதையிலே தன் வாழ்வை பாராமல் நமக்காக வாழும் ஈஆர் அண்ணனுக்காக தடைகள் தாண்டி நடக்க தோள் கொடுப்போம். நம் குழந்தைகளின் கல்விக்கு ஊக்கத்தொகை கொடுத்து 242 பேருக்கு இன்னைக்கு இலவச என்ஜினியரிங் சீட்டு வாங்கி கொடுத்த அண்ணனுக்கு குழிகள் தாண்டி நடக்க கால் கொடுப்போம். கலாச்சார கூட்டம் நடத்தி நம் குழந்தைகளுக்கு குளம் என்ன கோத்திரம் என்னன்னு சொல்லி கொடுங்க. காடை கூட்டமா முழுக்காத கூட்டமான்னு சொல்லி வளர்த்துங்க அப்படின்னு ஒவ்வொரு தடவை கலாச்சார கூட்டம் நடத்தி நம்ம குலப்பெருமையை எடுத்து சொல்லி அப்படியே நம்ம குழந்தை காலேஜில் போய் ஏமாந்து போனா கூட இளைஞர் பணி அமைத்து காக்கும் படை அமைத்து அவங்க எங்க இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தட்டி கொண்டது காமிக்கிற நம்ம ஈஆர் அண்ணனுக்கு என்னைக்கு நாம தோள் கொடுத்து நிற்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொங்கு பேணுவோர் சொச்சம் இருக்கிறாங்க, செலியன் பேத்திகள் மிச்சம் இருக்கிறாங்க. கொங்கு பேணுவோர் சொச்சம் இருக்கிறாங்க, சொலியலின் பேத்திகள் மிச்சம் இருக்கிறாங்க. வான்வெளியில 1000 சூரியன் இருக்குதுங்க, வான்வெளியில 1000 சூரியன் இருக்குதுங்க. கொங்கு நம்ம தமிழ்நாட்டில் 1000 கொங்கு அமைப்பு இருந்தாலும் நம்ம பூமிக்கு ஒரே ஒரு சூரியன் தான் வெளிச்சம் கொடுக்குது. அதே மாதிரி நம்ம கொங்கு சமுதாயத்திற்கு ஒரே ஒரு ஈஆர் ஈஸ்வரன் தான் தோள் கொடுத்து என்னைக்கு நம்மளுக்கு வழி நடத்துவார்னு கூறி மற்ற அமைப்புகள் எதா இருந்தாலும் அது அத்தனையும் குப்பைன்னு கூறி நாம ஈஆர் வழி அண்ணனின் பெண்ணை வழி நிப்பான்னு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். திருப்பூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வேலூர் மாவட்டத்தின் சார்பில் தலைமை அமைப்பாளர் திரு வெங்கடேசன் அவர்களை பேச அழைக்கின்றோம். அடுத்தபடியாக சென்னை மாவட்ட செயலாளர் திரு இசைபால் அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றோம். ஒரு சிறிய அறிவிப்பு. திரு கணேசன் அவர்களின் மகன் ரவிக்குமாரை காணவில்லை. ரவிக்குமார் அவர்கள் வந்து ஸ்டேஜின் பக்கத்தில் இருக்கிறாருங்க, எங்கிருந்தாலும் தொடர்பு கொள்ளவும். நீங்க இல்ல பேசுப்பா. ஹலோ பேசுங்க. கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் இந்த வரலாற்றுக்கு சிறப்புமிக்க மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள அனைத்து கொங்கு நாட்டு சொந்தங்களுக்கும் கொங்கு நாட்டின் சொந்தங்களுக்கு பணிவான என் முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். இதுவரை காணாம கூட்டங்களை நான் இதுவரைக்கும் எத்தனையோ மாநாட்டு கட்சியில் இந்த கட்சி புது கட்சியில் இணையத்துக்கு முன்னே எத்தனையோ சில கூட்டங்களை எதிர்பார்த்தேன். நைட்டு 2 மணிக்கு நான் வந்து பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது, ஒரு 10 பேர் 20 பேர் கூட கிடையாது. இப்போ இந்த பார்த்த கடல் அலை போல் அலைந்து இந்த மக்களை காணும்போது ரத்தம் அப்படியே துடிக்கின்றது. எனக்கு ரத்தம் அண்ணன் அதே மாதிரி 2 மாதங்களுக்கு ஒரு முறை எங்கள் வேலூர் மாவட்டத்திற்கு வந்து எங்களை இன்னும் ஊக்குவிக்குமாறு மிக பணியன்புடன் கேட்டு இந்த கொங்கு சமுதாயங்களுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்வுணங்களுக்கும் என் பணிவார்ந்த வணக்கம்.
சென்னை மாவட்ட செயலாளர் திரு இசைபாலு அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். தீரன் சின்னமலைக்கும் காளிங்கராயனுக்கும் முதல் வணக்கம். கொங்கு சமுதாயத்தின் உதிரி மூச்சு என்று தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்த தலைவன் கோவை செழியன் அவர்களுக்கும், அவர் வழியில் வந்த பேரவைத் தலைவர் ஐயா திருச்சி தேவராஜன் அவர்களுக்கும், நமது கொங்கு நாட்டு அஞ்சா நெஞ்சன், கொங்கு நெப்போலியன், மானமிகு மாறவன், வீரத்திலகம், கொங்கு சிங்கம், கொங்கு நாட்டு தளபதி, எழுச்சி நாயகன், கொங்கு நாட்டின் முதல்வர், கொங்கு நாட்டின் முதல்வர், நமது மாநில பொதுச் செயலாளர் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களே மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை சென்னை மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாபெரும் எழுச்சி மாநாடு ஒரு புதிய பாதையை காட்டும். இந்த மாபெரும் எழுச்சி மாநாடு ஒரு புதிய பாதையை காட்டும். கொங்கு நாட்டு மக்களின் மனவாட்டமெல்லாம் ஓட்டும். கொங்கு நாட்டு மக்களின் மனவாட்டமெல்லாம் ஓட்டும். இங்கே தெரிவதெல்லாம் தலையா இல்ல கடல் அலையா? தலைக்கு இவ்வளவு என ரேட் பேசி கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல இது. தலைக்கு இவ்வளவு என ரேட் பேசி கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல இது. இது உணர்வு பூர்வமாக விரும்பிக்கூடிய கொங்கு மக்கள் கூட்டம். உணர்வு பூர்வமாக விரும்பிக்கூடிய கொங்கு மக்கள் கூட்டம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மின்சாரம். மின்சாரம் என்ற உடனே என்னுடைய குரல் வலை சற்று தயங்குகிறது. மின்சார தட்டுப்பாடானது வாழ்க்கையிலே பல்வேறு தட்டுப்பாடுகளுக்கு காரணமாக உள்ளது. கொங்கு மண்டலம் முழுவதும் விவசாயம் மற்றும் தொழில்துறையை சார்ந்துள்ளது. அரசுக்கு தேவையான வருமானத்தில் 60% கொங்கு மண்டலத்தில் இருந்து கொடுக்கப்படுகிறது. விவசாயம், தொழில்துறை, உதிரி பாகங்கள் தயாரிப்பு, ஜவுளி உற்பத்தி, விசைத்தறி, எஃகு ஆலைகள், நூற்பாலைகள், சிறு தொழில்கள், பின்னலாடைகள், சாய பட்டறைகள் அனைத்தும் மின்சாரத்தை நம்பியுள்ளன. இங்கு 10 மணி நேரம் தடையில்லா மின்வெட்டு. இங்கு 10 மணி நேரம் தடையில்லா மின்வெட்டு. ஆனால் சென்னையிலோ 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம். இங்கு உள்ளவருக்கும் ஒரு ஓட்டுத்தான், இதே சென்னையில் உள்ளவருக்கும் ஒரு ஓட்டுத்தான். இங்கு உள்ளவருக்கும் ஒரு ஓட்டுத்தான், சென்னையில் உள்ளவருக்கும் ஒரு ஓட்டுத்தான். சென்னையில் இருப்பவர்களுக்கு வெண்ணெய், இங்கு இருப்பவர்களுக்கு சுண்ணாம்பு. சென்னையில் இருப்பவர்களுக்கு வெண்ணெய், இங்கு இருப்பவர்களுக்கு சுண்ணாம்பு. இது என்ன அநியாயம்? சென்னையில் ஒரு விளம்பர பலகைக்கு கொடுக்கப்படும் மின்சாரம் 100 மெகாவாட்களுக்கு மேல். இந்த மின்சாரம் கொங்கு நாட்டுக்கு பயன்பட்டால் 4 மணி நேரம் விவசாய பம்ப் செட்டுகள் தடையில்லாமல் இயங்கும். சென்னையில் உள்ள பன்னாட்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரம் தடையில்லா மின்சாரம். ஆனால் கொங்கு நாட்டானுக்கு 10 மணி நேரம் தடையில்லா மின்வெட்டு. கொங்கு நாட்டானுக்கு 10 மணி நேரம் தடையில்லா மின்வெட்டு. தமிழக அரசு சோலார் மூலம் 3000 மெகாவாட் உற்பத்தி செய்ய 2 வருடங்களுக்கு முன்னால் அறிவித்தது. ஆனால் இதுவரை 17 மெகாவாட் மட்டுமே தமிழகத்தில் உற்பத்தியாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள ஆனால் குஜராத்தில் 1900 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்கிறார்கள். கொங்கு நாட்டு மக்கள் பொறுமைசாலிகள். நாம் கொதித்து எழுந்தால் இந்த தமிழகம் தாங்காது. கொங்கு நாட்டுக்கு சென்னையை போல் தடையில்லா மின்சாரம் வழங்கி முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டுமானால் கொங்கு நாடு மக்கள் கட்சியின் குரல் டெல்லி பாராளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும். கொங்கு நாடு மக்கள் கட்சியின் குரல் தமிழக சட்டசபையிலே ஒலிக்க வேண்டும். அதற்காக நாம் உயிரை கொடுத்தாவது பாடுபட்டாக வேண்டும். பொறுத்தது போதும், பொங்கி எழுவோம், உரிமைகளை காக்க போராடுவோம், வெற்றி பெறுவோம். முடியும் முடியும்
முடியும் முடியும் முடியும் முடியும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஈரோடு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் உழவனின் உரிமை குரல் என்ற கலை நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற இருக்கிறது. மேடையில் தயவு செய்து பேசி முடித்த மாவட்ட நிர்வாகிகள் கீழே இறங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் பேசி முடித்த நிர்வாகிகளை கீழே இறங்கி தயவு செய்து. விவசாயத்தை பொறுப்பாக கவனித்து உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. கையிலே வளவி எல்லாம் கலகலன்னு ஆடையிலே உன் காலிலே கொலுசு ரெண்டும் ஜதி தாளம் போடையிலே கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு கண்டும் காணாமே சுண்டு நடை போட்டுக்கிட்டு போறவளே காடு வயல படைச்சே கலப்பையே படைச்சா இந்த கன்னி பொண்ணையும் படைச்சே உன் கண்ணு ரெண்டையும் படைச்சா நேச மச்சான் சொல்லு மச்சான். என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க? ஏர் முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக. நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக. பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக அடிச்சு பதறு நீக்கி குவிச்சு வைப்போம் முட்டு முட்டாக. அடிச்சு பதறு நீக்கி குவிச்சு வைப்போம் முட்டு முட்டாக. அடிச்சு பதறு நீக்கி குவிச்சு வைப்போம் முட்டு முட்டாக. காட்டை திருத்தி மேட்டை தகர்த்து கழனிகளாக்கும் நம் கூட்டம் ரத்தம் சிந்தி உழைக்கிற கூட்டம் வாழ்ந்திடும் வாழ்க்கை போராட்டம். வேர்வை சிந்தி உழைப்பவன் வீடு கண்ணீர் சிந்தும் நிலையினை பாரு. வேர்வை சிந்தி உழைப்பவன் வீடு கண்ணீர் சிந்தும் நிலையினை பாரு. உழைக்கிற கைகள் ஓங்கிட வேண்டும் உலகத்தை அவைதான் தாங்கிட வேண்டும். உழைக்கிற கைகள் ஓங்கிட வேண்டும் உலகத்தை அவைதான் தாங்கிட வேண்டும். உழவாரப்படை நமது படை அதில் உயர்ந்தது இங்கே எந்த படை
அந்த படைக்கு தலைவன் ஈஸ்வரன் நல்ல பாதையை காட்ட ஏற்றவன் அந்த படைக்கு தலைவன் ஈஸ்வரன் நல்ல பாதையை காட்ட ஏற்றவன் உழவார படை நமது படை அதில் உயர்ந்தது இங்கே எந்த படை அந்த படைக்கு தலைவன் ஈஸ்வரன் நல்ல பாதையை காட்ட ஏற்றவன் அந்த படைக்கு தலைவன் ஈஸ்வரன் நல்ல பாதையை காட்ட ஏற்றவன் பவானி நொய்யல் அமராவதி நதி இணைக்க வாய்க்கால் வெட்டியதால் அதற்கோர் சிலை எடுக்க கண்ட காலிங்கராயன் குடிபடி தழைத்து வந்த கொங்கு வேளாளர் குலம் வாழ்க. நதி இணைப்பின் முன்னோடி யாரு கூறடா, நதி இணைப்பின் முன்னோடி யாரு கூறடா, கொங்கன் காலிங்கராயன் என்று ஓங்கி சொல்லடா, கொங்கன் காலிங்கராயன் என்று ஓங்கி சொல்லடா. கொங்கு வேளாள குடிமக்கள் பெருமை கேளடா, மானம் பெரிதென்று வாழும் வீர மரபர் தானடா. கொங்கு வேளாள குடிமக்கள் பெருமை கேளடா, மானம் பெரிதென்று வாழும் வீர மரபர் தானடா. விருந்திருக்க உண்ணாதான் கொங்கன் தானடா, விருந்திருக்க உண்ணாதான் கொங்கன் தானடா. இவன் வெகுண்டெழுந்தால் எதிர்த்து நிற்கும் கொம்பன் யாரடா, இவன் வெகுண்டெழுந்தால் எதிர்த்து நிற்கும் கொம்பன் யாரடா, கொம்பன் யாரடா. கொங்கு வேளாள குடிமக்கள் பெருமை கேளடா, மானம் பெரிதென்று வாழும் வீர மரபர் தானடா. நன்றி. அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் திரு JK மூர்த்தி அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம். பேசுறீங்களா? வாங்க. உங்களுக்கு எங்க ஆளுங்க ஈரோடு மேற்கு மாவட்டம் சொல்லிட்டுமா? அடுத்தபடியாக ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் திரு சிவராஜ் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். போங்க 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 போங்க. மூர்த்தி கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் ஈரோடு மேற்கு மாவட்டம் சார்பாக என் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் மட்டும்தான் கடல் இருக்குமா? கொங்கு நாட்டிலும் இதோ கடல், கடல் போல காட்சி. கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் இன்னொரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அளித்த சப்ஜெக்ட் மஞ்சள். மஞ்சள் நம் வாழ்வில் மங்களகரமான நிகழ்வுக்கும் மற்றும் நாம் தினம்தோறும் உபயோகிக்கும் பொருளாகவும் உள்ளது. ஆனால் அந்த மஞ்சளை விளைவிக்கும் விவசாயி நஷ்டத்தால் கண்ணீர் வடிக்கிறான். உற்பத்தி செலவு மட்டுமே ஒரு மூட்டைக்கு 8000 ரூபாய் ஆகும்போது ஆகிறது. ஆனால் கடந்த 4 வருடங்களாக 4000க்கும் 5000க்கும் விற்கப்படுகிறது. குறைந்தபட்சமாக மஞ்சள் விலை 10,000ஆக விலை நிர்ணயம் செய்வதோடு அரசை நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று இந்த மாநாட்டு வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசை கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் மஞ்சள் விவசாய அமைப்பிற்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தொடர்ந்து அவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவளித்து வருகிறது. அடுத்தது கோமாரி நோய். கோமாரி நோய் விவசாயத்தில் ஏற்படும் நஷ்டத்தை மாடு எருமை வைத்து பால் கறந்து ஈடு செய்து வந்த விவசாயி, ஆனால் அதிலும் இடி விழுந்தது. கோமாரி நோயால் ஒவ்வொரு கிராமத்திலும் 30-40 மாடுகள் இறந்து விழுந்தது. பொதுச் செயலாளர் கட்டளையின் பேரில் ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக ஈரோடு ஆட்சியரிடம் மனு கொடுத்தோம்.
அதற்கு பிறகுதான் கால்நடைத்துறை அமைச்சர் வந்து கால்நடைகளை பார்வையிட்டார். அதோடு சரி. அதற்கு பிறகு இறந்த கால்நடைகளுக்கு ஒரு நிவாரணம் கூட அரசு சார்பில் வழங்கப்படவில்லை. இதில் என்ன அவலம் என்னவென்றால் இறந்த மாட்டை மண்ணுக்குள் புதைக்க 1500 ரூபாய் செலவாகிறது. அதற்கு கூட பணம் இல்லாமல் பெரிய வாய்க்கால் தண்ணீரில் விட்டுவிட்டு சென்றான் விவசாயி. அவ்வளவு கஷ்டம். இறந்த மாட்டை போஸ்ட்மார்ட்டம் செய்தால்தான் நிவாரணம் வழங்குகிறோம் என்கிறார்கள். ஆனால் அதை செய்ய போதிய கால்நடை மருத்துவர்கள் இல்லை. ஒரு கிராமத்தில் 30-40 மாடுகள் இருந்தால் எப்படி மருத்துவர் இதை செய்ய முடியும்? இந்த அரசுக்கு முக்கியமான கோரிக்கை ஒன்றை வைக்கிறோம். வரும் காலங்களில் போலியோ சொட்டு மருந்து இலவசமாக கொடுத்து போலியோவை ஒழித்தது போல அத்தனை கால்நடைகளுக்கும் இலவசமாக தடுப்பூசியை கொடுத்து இந்த விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கிறோம். இலவசமாக மாடு ஆடுகளை கொடுக்கும் அரசு தடுப்பூசிகளையும் கொடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈரோடு மாநகர மாவட்டத்தின் சார்பில் திரு ஜெகநாதன் அவர்களை பேச அழைக்கிறோம். இது என்ன கொங்கு படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அனைத்து ஆண்ட கட்சியும் சரி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியும் சரி, ஈரோடு மாநகரத்தை பொறுத்தவரை ஊராட்சி கொட்டையிலிருந்து குடிநீர் கொண்டு வருவேன் என்று மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஈரோடு மாநகரத்திலே மிகவும் நெருக்கடியை மக்கள் நெருக்கடியை சமாளிக்க மேம்பாலம் அமைப்போம் என்று மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் ஓட செய்ய முடியாது. நம்மளது எழுச்சி நாயகன் கொங்கு நாட்டின் தளபதி மறுபடியும் நம்மளுடைய எழுச்சியை ஏற்படுத்தினால் மட்டுமே இந்த மேம்பாலமும் குடிநீரும் ஈரோடுக்கு வரும் என்று உங்களோடு கூறிக்கொண்டு எங்களுக்கு வாய்ப்பளித்த ஈரோடு மாநகரத்தின் சார்பாகவும் மற்றும் இந்த எழுச்சி நாயகன் அவருடைய இந்த 3 மாத உழைப்பிலே நாங்களெல்லாம் இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு தூரம் உங்களை இந்த இடத்திலே இவ்வளவு கூட்டத்தை கூட்டி காமிச்ச எங்கள் கொங்கு தங்கம் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களுக்கு எங்கள் பொற்பாதம் தொட்டு ஈரோடு மாநகரத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிமேல் ஈரோடு கொங்கு மண்டலமே ஈஸ்வரன் பின்னால் தான் நிற்கும் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வந்த சொந்தங்கள் அனைவரும் ஈரோடு மாநகர மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு தெங்கு ஒளிஞ்சது கொங்கு செலுத்தது என்று சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்தி வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் திரு JK மூர்த்தி அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்மாபாளையம் MS வாட்டர் லாரி எங்கிருந்தாலும் வடக்கு பகுதி மகளிர் கழிப்பறை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேசினவங்களாம் தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறோம், மேடையிலிருந்து கீழே இறங்கி போயிருங்க. தயவு செய்து யாரும் மேசின மாவட்ட மேடையில் நிற்காதீங்க. தயவு செய்து கீழே இறங்குங்க ப்ளீஸ். அண்ணன் மேடையிலிருந்து கீழிருந்து பார்த்துட்டு இருக்காங்க, கேட்குறாங்க. தயவு செய்து கீழே இறங்குங்க. JK மூர்த்தி. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் அரசியல் எழுச்சி மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள அனைத்து கொங்கு நாட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நம் கொங்கு நாட்டு தளபதி நம் உயிருக்கும் மேலான பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் அவர்களுக்கும் எனது மாவட்டத்தின் சார்பாக விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் டு உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலைக்காக விவசாய நிலங்களை அபகரித்துக் கொண்ட மாநில மத்திய அரசாங்கம் 19,000 ஏக்கர் நிலத்தை அபகரித்துக் கொண்டு பல வீட்டுமனை நிலங்கள் போன்றவற்றை மிக மோசமான இழந்து கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் இந்த இழப்பீட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தினால் வாழ்வாதாரங்களை இழந்த சுமார் 600 குடும்பங்கள் நடுத்தெருவில் நிற்கிறார்கள். விவசாய நிலங்களை சாலைக்காக எடுத்துக்கொண்ட நிலம் சதுரடி ரூபாய் 1 ரூபாய் 50 காசு மட்டும் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் இல்லை. இதனால் நம் விவசாயத்தில் நம்பி இந்த கொங்கு மண்டலம் வாழ்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நமது பொதுச் செயலாளரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும்.
மற்றும் எங்கள் பகுதி கள்ளக்குறிச்சியில் மிக பெரிய ஒரு பகுதியாகும். அதற்கு விழுப்புரம் மாவட்டம் என்று பெயர் வைத்துக்கொண்டு கள்ளக்குறிச்சியை மாவட்டமாக பிரிக்க அனைத்து தரப்பு மக்களும் கோரிக்கை வைத்துள்ளார்கள். அதை எந்த ஒரு ஆளுங்கட்சியாகட்டும் இல்லை எதிர்கட்சியாகட்டும் அந்த கோரிக்கையை எடுத்துக்கொள்வதே இல்லை. அடுத்தபடியாக நமது மக்கள் அதாவது மனிதர்களுக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை போல விவசாயிகள் ஆடு மாடுகளை நம்பி இருக்கிறார்கள். அதற்கு ஒரு நடமாடும் மருத்துவ சேவையை உருவாக்க வேண்டும். இதை நான் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்காக அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக எங்கள் மாவட்டத்தின் விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக வைக்கிறேன். எனது மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிரணி சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்ததற்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மாபாளையம் MS வாட்டர் லாரி எங்கிருந்தாலும் வடக்கு பகுதி மகளிர் கழிப்பறை அருகே வரும். கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் மேட்டுப்பாளையம் ராஜேந்திரன் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம். கொங்கு நாட்டினுடைய இன்றைய தளபதி, நாளைய ஆளும் தளபதி, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஈஆர் அவர்களே, அவர்களுடைய பின் இன்று கொங்கு மண்டலமே ஓர் அணியில் திரண்டு இந்த இடம் கடலா வெறும் மனித தலைகளா அப்படிங்கிற அளவுக்கு இந்த கூட்டம் கரும்பத்தம்பட்டியை விட 3 மடங்கு அளவு கூட்டத்தில் இன்று இந்த மாநாடு வெற்றி மாநாடாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்து வரை கொங்கு மண்டலம் என்பது வேறு, இனி நாளையிலிருந்து கொங்கு மண்டலம் என்பது வேறு. கொங்கு மண்டலம் என்றால் ஈஆர் தான், ஈஆர் என்றால் கொங்கு மண்டலம் தான். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த கொங்கு மண்டலமே வீறு கொண்டு எழுந்துள்ளது. இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த கொங்கு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமாக நமது பொதுச் செயலாளர் ஈஆர் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை செய்துள்ளார். குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அதிக வருவாய் கொடுக்கும் கோவை மண்டலம் கொங்கு மண்டலமாக இன்று தமிழகத்திலே உள்ளது. அவ்வாறு இருக்கையில் நமது கொங்கு மண்டலத்திற்கு உயர் நீதிமன்றத்தின் கிளை இதுநாள் வரையில் அமையாமல் இருக்கிறது. இதுவரை வழக்கறிஞர்கள் மட்டும்தான் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி வந்தார்கள். ஆனால் நமது செயலாளர் பொதுச் செயலாளர் ஈஆர் அவர்கள் முதலாக அரசியல் கட்சியின் சார்பாக நமது கொங்கு மண்டலத்திற்கு உயர்நீதிமன்றத்தின் கிளை கோயம்புத்தூரில் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார். இதுவரை வழக்குகள் எல்லாம் பார்த்தால் கொங்கு மண்டலத்தில் இருந்து போகிற வழக்குகள் தான் சென்னையில் அதிகமாக உள்ளது. அது ஜாமீன் வழக்கானாலும் சரி, அப்பீல் வழக்கானாலும் சரி, கொங்கு மண்டலத்தில் உள்ள வழக்கு தான் அதிகமாக இருக்கிறது. இன்று கொங்கு மண்டலத்திலிருந்து சென்னைக்கு சென்று வர வேண்டுமானால், ஒரு வழக்குக்காக செல்ல வேண்டுமானால் கால சூழ்நிலையும் பணமும் விரயமாகிக் கொண்டிருக்கிறது. இன்று கொங்கு மண்டலத்தில் இல்லாத வசதிகள் எந்த மண்டலத்திலும் கிடையாது. நாம் என்ன மதுரைக்கு சளைத்தவர்களா? நமது கொங்கு மண்டலத்தில் இல்லாத வசதிகளா? நம்மளுடைய கொங்கு மண்டலம் அன்றைய காலத்திலேயே மான்செஸ்டர் என்று பெயர் பெற்ற ஒரு கொங்கு மண்டலமாகும். இந்த கொங்கு மண்டலத்திற்கு நம்மளுடைய கோரிக்கையான உயர்நீதிமன்றத்தின் கிளை கோயம்புத்தூரில் அமைக்கப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய பொதுச் செயலாளருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இனி மேற்கொண்டு கொங்கு மண்டலத்தில் எந்த அரசியல் கட்சிகளும் தலை காட்டாத அளவுக்கு இன்றைய தினம் இந்த கூட்டம் அரங்கி பெரும் வெற்றி மாநாடாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வெற்றி மாநாட்டிற்கு எங்களுடைய கோவை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக அன்னூர், காரமடை, சிறுமுகை, குமரன்குன்று ஆகிய பகுதிகளிலிருந்து நிர்வாகிகள் இரவு பகலாக உழைத்து இந்த மாநாடை வெற்றி மாநாடாக மாற்றியுள்ளார்கள். குறிப்பாக அன்னூர் பகுதியில் இருந்த நிர்வாகிகள் கடந்த ஒரு வார காலமாக எழுச்சி பெற்று மிகவும் சிறப்பாக இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இனி மேற்கொண்டு கொங்கு மண்டலம் நமது மண்டலம் என்று கூறிக்கொள்ளலாம். அந்த அளவிற்கு நமது கொங்கு சமுதாயம் இன்று வீறு கொண்டு எழுந்துள்ளது. எனவே இந்த மாநாடு பெரிய வெற்றி மாநாடாக அமைந்துள்ளதில் கோவை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவடைகிறேன். நன்றி, வணக்கம். சேலம் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் திரு நல்லதம்பி அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு ஜெகதீஷ் அவர்கள் பழனியம்மாள் தனலட்சுமி அவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். பழனியம்மாள் தனலட்சுமி அவர்கள் மேடைக்கு முன்பாக இருக்கிறார். தயவு செய்து வரவும். சேலம் ஒரு நிமிஷம். கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய இளைஞர் அணியினர் கட்டுப்படுத்துவதற்கு ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
அனைத்து மாவட்டத்திலிருந்தும் வந்தவர்கள் தயவு செய்து இளைஞர் அணியில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய தம்பிகள், உங்களுடைய மாப்பிள்ளைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் பாதுகாப்புக்கு வாடகைக்கு வந்தவர்கள் அல்ல, நம்முடைய ரத்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து அவர்களிடம் எந்த தொல்லையும் கொடுக்காமல் அவர்கள் சொல்வதை தயவு செய்து நீங்கள் கேட்க வேண்டும். கூட்டம் இன்னும் வந்து கொண்டிருக்கின்றது. பாதி கூட்டம் தான் இங்கே வந்திருக்கின்றது, மீதி கூட்டம் வழியிலே வந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் அமைதி காத்தால்தான் அந்த கூட்டம் அத்தனையும் வந்து சேரும் என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய இளைஞர் அணியினிடத்திலே பாதுகாப்புக்கு சீருடை அணிந்திருப்பவர்களிடத்திலே எந்த பிரச்சனையும் தயவு செய்து செய்யக்கூடாது என்று உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து செய்யாதீர்கள். மேடையில் இருக்கின்ற பேசி முடித்த மாவட்டத்தினர் தயவு செய்து கீழே செல்ல வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மேடையிலே நாற்காலிகளை போடுவார்கள். அதுவரைக்கும் தயவு செய்து பேசி முடித்த மாவட்டத்தினர் கீழே செல்ல வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சேலம் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக கொங்கு நாட்டிற்கு வணக்கம். நாட்டின் மொத்த வருவாயில் 35% விவசாயம் மற்றும் விவசாய சார்ந்த தொழில் மூலம் கிடைக்கின்றது. அந்த 35%-இலே 45% பால் மற்றும் பால் பொருட்கள் மூலம் கிடைக்கிறது. தமிழ்நாட்டின் மொத்த பால் உற்பத்தி நாளொன்றுக்கு 150 லட்சம் லிட்டர். அதிலே 25 லட்சம் லிட்டர் பால் ஆவின் கூட்டுறவு மூலம் கொள்முதல் செய்யப்படுகிறது. மீதமுள்ள 125 லட்சம் லிட்டர் பால் தனியார் கம்பெனிகள் மூலம் கொள்முதல் செய்யப்படுகிறது. மொத்தமுள்ள 150 லட்சம் லிட்டர் பால் கொள்முதலிலே நமது கொங்கு சமுதாயத்தின் மூலமாக சுமார் 70 லட்சம் லிட்டர் பால் நாளொன்றுக்கு கொள்முதல் செய்யப்படுகிறது, உற்பத்தி செய்யப்படுகிறது என்று சொல்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லா இடங்களிலும் தனியார் கம்பெனிகள் சரியான விலை கொடுப்பதில்லை. இடத்திற்கு ஏற்றவாறு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஏற்றி இறக்கி விலை கொடுக்கின்றன. கூட்டுறவு ஆவின் மூலம் லிட்டர் ஒன்றுக்கு 23 ரூபாய் கொடுக்கின்ற விலை கூட தனியார் கம்பெனிகள் மூலம் எல்லா இடங்களிலும் கொடுப்பதில்லை. தமிழ்நாட்டிலே அரசின் தீவன ஆலைகள் கிடையாது. கால்நடைகளுக்கு தீவனம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கூட்டுறவு மூலம் சென்னை, மதுரை மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலே நடைபெற்று கொண்டிருந்ததில் சென்னை, மதுரை ஆகிய 2 ஆலைகளையும் மூடிவிட்டார்கள். ஈரோடு கூட்டுறவு ஆலையின் மூலமாக உற்பத்தியாகும் கால்நடை தீவனம் ஈரோடு மாவட்டத்திற்கு மட்டுமே போதாத நிலையில் மற்ற மாவட்டங்களுக்கு ஆவின் தீவனம் பெரிய தட்டுப்பாடாக உள்ளது. ஆகவே தமிழ்நாட்டிலே அரசின் தீவன ஆலைகளை ஏற்படுத்த வேண்டும். கர்நாடகாவிலே நிறைய தீவன ஆலைகள் உள்ளது. அந்த ஆலைகளுக்கு அரசின் சார்பாக அதிக மானியம் கொடுக்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையிலே அவர்கள் பால் உற்பத்தியாளர்களுக்கு தீவனத்தை மிக குறைந்த விலையிலே கொடுக்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டிலே அரசின் தீவன ஆலைகளை தொடங்கி அதற்கு மானியம் அளித்து உற்பத்தியாளர்களுக்கு கட்டுப்படியாக கூடிய விலையிலே சராசரியாக 50% மானிய விலையிலே தீவனங்கள் வழங்க வேண்டும். அதேபோல் கர்நாடகாவிலே வழங்கப்படுகின்றதை போல தமிழ்நாட்டிலும் பாலுக்கு லிட்டர் ஒன்றிற்கு 5 ரூபாய் மானியமாக வழங்க வேண்டும். தமிழ்நாட்டிலே 5 கோடி கால்நடைகள் உள்ளன. இந்த கால்நடைகளுக்கு போதிய அளவு நோய் தடுப்பு வசதி கிடையாது. ஆகவே நாட்டிலே குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு முகாம் நடத்துவதைப் போல கால்நடைகளுக்கும் மிகுந்த சரியான மருந்தை கொண்டு அந்த தடுப்பு முகாம்களை ஏற்படுத்தி கோமாரி நோய் பாதிக்காத அளவிற்கு கட்டுப்படுத்த வேண்டும். தற்போது தமிழகத்திலே ஏறத்தாழ 10 லட்சம் மாடுகள், கறவைகள்
கோமாரி நோயினால் இறந்துள்ளன. இதற்கு எந்தவித புள்ளி விவரங்களும் கிடையாது. ஆகவே அரசு இதனை கருத்தில் கொண்டு, விவசாயிகளினுடைய நலனை கருத்தில் கொண்டு, கோமாரியால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும். விவசாயத்திற்காக ரூபாய் 2500 கோடி ஒதுக்கினால் அதிலே 35% சுமாராக 800-900 கோடி பாலுக்கு ஒதுக்கலாம். இதனை அரசில் கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் விவசாயிகள் பிழைப்பார்கள், அவர்களுடைய வாழ்க்கை தவறும் உயரும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி சேலம் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக காராள வம்சம் காக்க வந்த எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.